பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று பத்துமலைக்கு மேற்கொண்ட சிறப்பு வருகை நாட்டு மக்களிடையே ஒற்றுமையை வலுப்படுத்த மடானி அரசாங்கத்தின் வழி அவர் கொண்டுள்ள உறுதிப்பாட்டையும் அக்கறையையும் புலப்படுத்துகிறது. இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ அவ்வாறு வருணித்தார். அதுவும் தனித்துவமிக்க மலேசிய தைப்பூச காலத்தில் நாட்டின் பிரதமர் தாய் கோயிலுக்கு வந்திருப்பது முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த வருகையின் போது தேவஸ்தான செயலவையினர் முன்வைத்த கோரிக்கைகளுக்கு மத்திய அரசு ஸ்லாங்கோர் மாநில அரசுடன் இணைந்து உதவும் என பிரதமர் உத்தரவாதம் அளித்தார். ஆலயம் சமூக சேவை மையமாக செயல்பட புதிய மண்டபம் கட்டுவதற்கு வசதிகள் செய்து தரப்படும் எனவும் டத்தோஸ்ரீ அன்வார் கூறியதாக கோபிந்த் கூறினார். இவ்வேளையில் கடந்த ஆண்டு இலக்கவியல் அமைச்சு இந்தியர்களின் மேம்பாட்டுக்கு கணிசமான தொகையை வழங்கியது. ஆலய மேம்பாட்டு பணிகள், இந்தியா அரசு சார்பற்ற இயக்கங்களுக்கு நிதி உதவி, தமிழ் பள்ளிகளுக்கு நிதி உதவி உள்ளிட்டவை அவற்றில் அடங்கும். இந்த ஆண்டும் இந்தியர்களுக்கு அதுபோன்ற உதவிகள் தொடரும் என கோபிந்த் சிங் உத்தரவாதம் அளித்துள்ளார். அவற்றில் ஒரு பகுதியாக இவ்வாண்டு தைப்பூச தினத்தை ஒட்டி பத்துமலைக்கு வரும் பக்தர்களுக்கு இலக்கவியல் அமைச்சு அன்னதானமும் குடிநீரும் வழங்கும் என்றார் அவர். தைப்பூசத்தை முன்னிட்டு இவ்வாண்டு 2 பெரிய விண்ணியல் திரைகளை பினாங்கு தண்ணீர்மலை அருள்மிகு பால தண்டாயுதபாணி ஆலயத்திற்கு தாம் வழங்கியிருப்பதாகவும் கோபிந்த் கூறினார். இந்த மின்னியல் திரையின் வழி தைப்பூசத்திற்கு வரும் பக்தர்கள் தூரத்தில் இருந்தே ஆலயத்தில் நடைபெறும் பூஜைகள் தொடர்பான காணொளிகளை கண்டு களிக்கலாம். பல்லின மக்கள் வாழும் மலேசியாவில் நல்லிணக்கத்தை கொண்டாடும் மடானி அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டிற்கு இணங்க இந்தியர்களின் நலன் காக்கவும் அவர்களது நம்பிக்கைக்கு மதிப்பளிக்கவும் இலக்கவியல் அமைச்சு மேற்கொள்ளும் முயற்சிகளில் இதுவும் ஒன்றாகும் என அவர் கூறினார். பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் அண்மையில் நிகழ்ந்த தொடர் துப்பாக்கி சூட்டு சம்பவங்களில் மலேசியர்கள் எவரும் பாதிக்கப்படவில்லை. வெளியுறவு அமைச்சான விஸ்வா புத்ரா அதனை உறுதிப்படுத்தியது. என்ற போதிலும் அங்குள்ள மலேசிய தூதரகம் நிலவரங்களை அணுக்கமாக கண்காணித்து வருகிறது. இந்நிலையில் பெல்ஜியமில் வசிக்கும் அல்லது அந்நாட்டுக்கு தற்சமயம் சுற்றுலா மேற்கொண்டுள்ள மலேசியர்கள் உள்ளூர் அதிகாரிகள் உத்தரவுகளை பின்பற்றி விழிப்புடன் இருக்குமாறு விஸ்வா புத்ரா கேட்டுக்கொண்டது. பெல்ஜியமில் இன்னும் மலேசிய தூதரகத்திடம் பதிந்து கொள்ளாத மலேசியர்கள் விரைந்து அவ்வாறு செய்திடவும் அறிவுறுத்தப்படுகின்றனர். கடந்த 72 மணி நேரங்களில் பெல்ஜியமில் நிகழ்ந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களில் ஒருவர் கொல்லப்பட்டு 3 காயமடைந்துள்ளனர். எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெய்னாயூருடன் தொடங்குங்கள். பினாங்க பாயா திருபோங்கில் குப்பை தொட்டியில் பூனைகளின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்பில் போலீசுக்கு புகார் கிடைத்துள்ளது. வைரலாகியுள்ள அச்சம்பவம் குறித்து 49 வயது உள்ளூர் ஆடவர் வியாழக்கிழமை புகார் செய்ததாக திமோர் லாவோட் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் அப்துல் ரசா மொமாட் தெரிவித்தார். அப்புகார் கால்நடை சேவை துறையான டிவிஎஸ்ஸின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும் என்றார் அவர். முன்னதாக வைரலான 30 நிமிட வீடியோவில் அதனை பதிவு செய்தவர் ஒரு ஆரஞ்சு நிற குப்பை தொட்டி அருகே செல்கிறார். குப்பை தொட்டியினுள் கருப்பு பிளாஸ்டிக் பைகளில் சில பூனைகள் இறந்து கிடப்பது அதில் தெரிந்தது. இதையடுத்து அப்பூனைகளை கொன்று அங்கு போட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலைத்தளங்களிலும் கோரிக்கை எழுந்துள்ளது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. ஸ்லாங்கோர், காஜாங் மற்றும் பண்டார்பாரு பாங்கியில் வெளிநாட்டினர் தங்கி இருக்கும் 10 குடியிருப்புகளில் குடிநுழைவுத்துறை அதிரடி சோதனைகளை நடத்தியுள்ளது. பொதுமக்களிடம் இருந்து வந்த புகார்களை அடுத்து 3 நாட்கள் வேவு பார்த்து புத்ராஜயா தலைமையகத்தை சேர்ந்த 51 அதிகாரிகள் வியாழக்கிழமை நள்ளிரவில் அச்சோதனைகளில் இறங்கினர். மொத்தமாக 110 பேர் பரிசோதிக்கப்பட்டு அவர்களில் ஒரு சிறுமி உட்பட 66 பேர் கைதாகினர். கைதானவர்கள் இந்தோனேசியா, வங்காளதேசம் மற்றும் மியான்மர் நாட்டவர்கள் ஆவர். குடிநுழைவு சட்டமீறல் தொடர்பான விசாரணைக்காக அனைவரும் புக்கிட் ஜாலிலில் குடிநுழைவு தடுப்பு முகாமுக்கு அனுப்பப்பட்டனர். கில்லான் பள்ளத்தாக்கில் கருப்பு பணத்தை மாற்றும் கும்பலொன்றை முறியடித்து 3.6 மில்லியன் ரிங்கெட்டை குடிநுழைவுத்துறை பறிமுதல் செய்துள்ளது. ஸ்லாங்கோரில் கில்லான், கோலாலம்பூரில் பிரிக்வில்ஸ் ஆகிய இடங்களில் அச்சோதனை நடத்தப்பட்டது. நகைகளுடன் சேர்த்து 1400 யூரோ மற்றும் 10,000 யுவான் மதிப்புள்ள வெளிநாட்டு நாணயங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன.
பேங்க் நகாரா மற்றும் சைபர் செக்யூரிட்டி மலேசியா ஒத்துழைப்புடன் வியாழக்கிழமை பிற்பகலில் அச்சோதனை மேற்கொள்ளப்பட்டது. ஒரு நாளைக்கு 15,000 ரிங்கெட் முதல் 60,000 ரிங்கெட் வரையிலும், விழா காலங்களில் 1,10,000 ரிங்கெட் வரையிலும் அக்கும்பலிடம் வருகிறது. அப்பணம் முறைப்படி வங்கிகள் வாயிலாகவோ அல்லது அதிகாரப்பூர்வ நிதி நிறுவனங்கள் வாயிலாகவோ அல்லாமல் இந்தியா, இந்தோனேசியா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக அனுப்பப்படுகிறது. இந்நிலையில் 2 வாரங்கள் வேவு பார்த்து கில்லானில் 5 பேரை குடிநுழைவுத்துறை கைது செய்தது. பண செலவை கும்பலின் மூளையாக செயல்பட்டவன் உட்பட 3 இந்திய பிரஜைகள், 2 இந்தோனேசியர்களே அவர்களாவர். பின்னர் பிரிக்ஃபீல்ட்ஸில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 5 இந்திய நாட்டவர்கள் கைதாகினர். கைதானவர்களில் சிலர் சுற்றுலா விசாவை தவறாக பயன்படுத்தியுள்ளனர். சிலர் அனுமதிக்கப்பட்டதை விட அதிக காலம் தங்கியுள்ளனர். இன்னும் சிலரிடம் முறையான பயண பத்திரமே இல்லை. அவர்கள் அனைவரும் விசாரணைக்காக சிமஞ்சே தடுப்பு முகாம் கொண்டு செல்லப்பட்டனர். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். பாலஸ்தீன ஆதரவு பேரணி தொடர்பில் வாக்குமூலம் அளிக்க சென்ற இடத்தில் பெண்ணொருவர் போலீசாரின் பாலியல் தொல்லைக்கு ஆளான சம்பவம் விசாரிக்கப்படுகிறது. சம்பந்தப்பட்ட பெண்ணிடம் இருந்து புகார் கிடைத்திருப்பதை குவாலலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ருஸ்டி முகமது இசா உறுதிப்படுத்தினார். டிசம்பர் 19ஆம் தேதி நடைபெற்ற பேரணி தொடர்பில் புகார்தாரரோடு சேர்த்து மொத்தம் 9 பேர் சம்பவத்தன்று வங்சாமாஜு போலீஸ் நிலையம் வந்திருந்ததாக அவர் கூறினார். விசாரணை நடைபெற்று வருவதால் அதற்கு இடையூறு ஏற்படும் வகையில் யூகங்களை எழுப்ப வேண்டாம் என அவர் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். பேஸ்புக்கில் பார்த்த விளம்பரத்தை நம்பி இல்லாத ஒரு பங்கு முதலீட்டு திட்டத்தில் 3.2 மில்லியன் ரிங்கெட்டை பறிகொடுத்து நிற்கிறார் ஓய்வு பெற்ற தனியார் துறை ஊழியரான 77 வயது முதியவர். சிங்கப்பூரை தளமாக கொண்ட EFA த்ரேட் எனும் நிறுவனத்தை நம்பி அம்முதியவர் முதலீட்டில் இறங்கியதாக சிலாங்கூர் போலீஸ் தலைவர் டத்தோ உசேன் ஒமர் கான் தெரிவித்தார். நல்ல லாபம் பார்க்கலாம் என்ற எண்ணத்தில் கொடுக்கப்பட்ட 3 வெவ்வேறு வங்கி கணக்குகளுக்கு 15 தடவையாக மொத்தம் 3.21 மில்லியன் ரிங்கெட்டை அவர் மாற்றியுள்ளார். போட்ட முதலீட்டுக்கு 22 மில்லியன் ரிங்கெட் லாபம் கிடைத்திருப்பதாக செயலி காட்டியதால் முதியவர் ஆனந்தமடைந்தார். இந்நிலையில் முதலீட்டு திட்டம் விரைவில் மூடுவிழா காண்பதாகவும், எனவே லாப தொகையை எடுக்க வேண்டும் என்றால் மொத்த லாபத்தில் 15 விழுக்காட்டை கமிஷனாக தர வேண்டும் என்றும் கடந்த மாத இறுதியில் அவரிடம் தெரிவிக்கப்பட்டது. இதனால் சந்தேகம் வரவே தனக்கு வழங்கப்பட்ட முதலீட்டு ஆவணங்களை அவர் பரிசோதித்து பார்த்துள்ளார். அப்போதுதான் அவை அனைத்தும் போலியானவை என அவருக்கு தெரிய வந்தது. இதையடுத்தே அவர் போலீசில் புகார் செய்திருக்கிறார். எனவே லட்சக்கணக்கில் லாபம் கொட்டுமென சமூக ஊடகங்களில் வெளியாகும் முதலீட்டு விளம்பரங்களை எளிதில் நம்பி மோசம் போக வேண்டாம் என டத்தோ உசேன் பொதுமக்களை மீண்டும் நினைவுறுத்தினார். முதலீட்டு நிறுவனங்களை நம்பலாமா வேண்டாமா என்பதை பேங்க் நகாரா அல்லது மலேசிய பாதுகாப்பு ஆணையத்தில் பரிசோதித்துவிட்டு காரியத்தில் இறங்குவது நல்லது என்றார் அவர். GM Indians பெருமையுடன் வழங்கும் Selangor Global Bollywood Bazaar and Viral Food Festival 26 பிப்ரவரியிலிருந்து 2 மார்ச் வரை Aeon Mall, Bukit Raja, Klang, Selangoril. Viral Food Festivalil 100க்கும் அதிகமான உணவுகள், பிரியாணி, பானிபூரி, பஞ்சாபி ஸ்வீட், குனாஃபா, கோலி சோடா, சீஸ் நாச்சோஸ், ஹோல்சேல் விலையில் காலிவுட், பாலிவுட் சாரிகள், கிட்ஸ் வேர், ஹோம் அக்சசரிஸ், பஞ்சாபி சூட்ஸ், குர்தா, குர்தீஸ், லெஹங்கா என 80% வரை டிஸ்கவுண்டட் விலைகள். Aeon Mall, Bukit Raja, Klang, Selangoril. Big sale, big discount. பிப்ரவரி 6ஆம் தேதி சிங்கப்பூரில் இருந்து சீனாவின் ஷங்காய் புறப்படவிருந்த விமானத்தில் பயணி ஒருவர் இறக்கலையில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. விமானம் ஓடு பாதையில் போய்க் கொண்டிருந்த நேரத்தில் கழிவறைக்கு செல்ல வேண்டும் என அம்மாத பணியாளர்களிடம் கத்தி கூச்சலிட்டார். விமான பணிப்பெண்ணின் கைகளை தட்டிவிட்டு கழிவறைக்கு சென்றவர் அதிருப்தியை வெளிப்படுத்தும் வகையில் கழிவறை கதவை உள்ளிருந்து எட்டி உதைத்தார். விமானம் அதிகாலை 1:15 மணிக்கு புறப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் 1:40 ஆகியும் அவர் கழிவறையில் இருந்து வெளியே வரவில்லை. பின்னர் ஒரு வழியாக வெளியே வந்தவர் இருக்கையில் அமரும் முன்பாக மற்ற பயணிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். விமான பணியாளர்களை தகாத வார்த்தைகளால் அவர் திட்டவும் செய்தார். இது மற்ற பயணிகள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியது. முதலில் பொறுமை காத்த விமான பணியாளர்கள் பிறகு விமானத்தை மீண்டும் விமான நிலையத்திற்கே திருப்பிவிட்டனர். மற்ற பயணிகளின் பாதுகாப்பு கருதி அப்பெண் பயணியும் அவருடன் இருந்தவரும் உடனடியாக விமானத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டனர்.
இதனால் விமானம் பயணம் 1.5 மணி நேரங்களுக்கும் மேலாக தாமதமடைந்தது. நடந்த சம்பவத்துக்கு SIA விமான நிறுவனம் பயணிகளிடம் வருத்தம் தெரிவித்தது. சம்பந்தப்பட்ட மாது மேண்ட்ரின் மொழியில் கத்தி கூச்சலிடுவதும் அவரை சமாதானப்படுத்த பணியாளர்கள் முயல்வதும் முன்னதாக வைரலான வீடியோவில் தெரிந்தது.